கௌதம சித்தார்த்தர் பேரரசர் பிம்பிசாரர் சந்திப்பு. கபிலவாஸ்துவை விட்டு வெளியேறி வனத்திற்குள் புகுந்த சித்தார்த்தர் அங்கிருந்தபடியே மகத பேரரசின் தலைநகரான ராஜகிருகத்திற்கு செல்ல விரும்பினார். அப்போது மகத நாட்டின் பேரரசராக பிம்பிசாரர் இருந்தார். பெரும் தத்துவ ஞானிகளும் சிந்தனையாளர்களும் நிறைந்த ராஜகிருகத்திற்கு நடைப்பயணமாகவே சென்று சேர்ந்தார் சித்தார்த்தர். கபிலவாஸ்துவில் இருந்து சுமார் 400 மைல் தொலைவில் இருந்தது ராஜகிருகம். ராஜகிருகத்தை நடந்தே அடைந்த சித்தார்த்தர் மலையின் அடிவாரத்தில் ஓர் இடத்தை தேர்வு செய்து மர இலைகளை கொண்டு தங்குமிடம் அமைத்து கொண்டார். மறுநாள் காலை தனது பிச்சை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நகருக்கு சென்ற சித்தார்த்தரை காண மக்கள் பெரும் திரளாக கூடினர். கௌதம சித்தார்த்தர் தன் நாட்டை துறந்து இங்கே வந்து பிச்சை ஏற்றுக்கொண்டிருப்பதை கேள்வியுற்ற அரசர் பிம்பிசாரர் அவரை கண்டு அவர் உடல் நலம் விசாரித்து பின் தனக்கும் அவர் குடும்பத்துக்கும் இடையேயான உறவை பற்றி எடுத்து கூறி அடுத்தவர் வழங்கும் உணவை ஏற்றுக்கொள்வது ஈழ்க்கானது என்றும், நீங்கள் விரும்பினால் என்னுடைய ராஜ்யத்தில் சரி பாதியை ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லையேல் என்னுடைய படை வீரர்களுக்கு தலைமை ஏற்று தங்களின் எதிரிகளை வீழ்த்தி வாருங்கள், இவ்விரண்டில் எது கேட்டாலும் நான் தருகிறேன் என்றும், உங்கள் மேல் உள்ள பரிவால் நான் கண்ணீர் வடிக்கிறேன் என்று கூறி வேண்டினார். அரசர் பிம்பிசாரரின் வேண்டுதலை பணிவோடு ஏற்க மறுத்தார் சித்தார்த்தர். அத்தருணத்தில் பரிவு ராஜகர்கள் குந்தினியார், அஸ்வஜித், காசியப்பர், மகாநாமர் மற்றும் பாதுகர் கௌதம சித்தார்த்தர் அவர்களை அணுகி, நீங்கள் நாட்டை விட்டு சென்ற பின் ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் சிறுமியரும் கொடிகளை ஏந்தி கோலியர்கள் எங்கள் சகோதரர்கள் என்றும், போருக்கு எதிராக பேசிய சித்தார்த்தர் அவர்கள் நாடு கடத்தப்பட்டதை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் விளைவாக சங்கம் மீண்டும் கூடி சாக்கியர்களில் 5 கோலியர்களில் 5 தேர்வு செய்து பிரச்சனைகளை பேசி தீர்வு காண்பதற்கான நடுவர் மன்றத்தை ஏற்படுத்தி இருதரப்பாரும் இனிவரும் காலங்களில் பிரச்சனைகளை நடுவர் மன்றம் மூலமாகவே தீர்த்து கொள்வது என்று சங்கத்தால் தீர்மானிக்கப்பட்டுவிட்டது. அதனால் போர் தவிர்க்கப்பட்டது மட்டுமல்லாமல் சாக்கியர்களும் கோலியர்களும் மகிழ்ச்சியாக வாழ்கின்றார்கள். எனவே ரோகிணி ஆற்று பங்கீட்டு பிரச்சனை சுமூகமாக தீர்ந்துவிட்டதால் தாங்கள் தயவு கூர்ந்து வீடு திரும்ப வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் என்றனர். அதற்கு சித்தார்த்தர் அவர்களை நோக்கி, நீங்கள் கூறியதை கேட்டு நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். இது என் கொள்கைக்கு கிடைத்த முதல் வெற்றி. இருப்பினும் நான் வீடு திரும்ப போவதில்லை என்றார். சாக்கியர்களுக்கும் கோலியர்களுக்கும் இடையேயான போர் பிரச்சனை என்பது ஒரு முரண்பாடு பற்றியது. அது ஒரு பெரிய பிரச்சனையின் சிறிய பகுதியே ஆகும். இப்படிப்பட்ட முரண்பாடு என்பது உலகில் உள்ள அனைத்து துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆணிவேராக உள்ளது. எனவே என் பிரச்சனை சற்று விரிவடைந்து விட்டதாக நான் காண்கின்றேன். இப்படிப்பட்ட சமூக முரண்பாட்டு பிரச்சனைக்கு நான் தீர்வு காண வேண்டும் என்ற சித்தார்த்தர் அக்காலத்தில் நடைமுறையில் இருந்த சமூக தத்துவங்களையும் அவை நடைமுறையில் எந்த அளவு பயன்படும் என்பதையும் பரிசோதித்து விட வேண்டும் என்று எண்ணினார். இத்துடன் பகுதி 7 முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது காஞ்சி ஆனந்தன்.